கர்த்தருடைய பெட்டி. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி பெத்சிமேசிலே யோசுவாவின் நிலத்தில் உள்ள ஒரு பெரிய கல்லின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. தங்கள் மத்தியிலே கர்த்தருடைய பெட்டி இருப்பதை பெத்சிமேசின் மனுஷர் விரும்பவில்லை. பெத்சிமேசின் மனுஷர் கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள், நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். கீரியாத் யாரீம் பெத்சிமேசுக்கு வடகிழக்கில் 8 மைல் தூரத்தில் உள்ளது. இந்த சம்பவத்திற்கு பின்பு கர்த்தருடைய பெட்டியை பற்றி அதிகமாய் சொல்லப்படவில்லை. சவுல் தேவனுடைய பெட்டியை கொண்டு வருமாறு சொல்லுகிறார். அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. 1 சாமுவேல் 14:18. அதன் பின்பு 40 வருஷம் கழித்து தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார். கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரீமுக்கு அடுத்த பாலாவில் இருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேல் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். 1 நாளாகமம் 13:6. கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில இருப்பது அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். பெத்சிமேசின் மனுஷருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். ஆனால் அவர்களோ தங்கள் மதியீனத்தினால் கர்த்தருடைய பெட்டியை கீரியாத் யாரீமுக்கு கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கீரியாத் யாரீமின் மனுஷரோ கர்த்தருடைய பெட்டியை பெத்சிமேசிலிருந்து சந்தோஷமாய் தங்கள் ஊருக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். பெத்சிமேஸ் ஊர் கீரியாத் யாரீமுக்கு அருகாமையில் இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி தங்கள் ஊரை விட்டு போனதற்காக பெத்சிமேசின் மனுஷர் சந்தோஷப்படுகிறார்கள். பெத்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்துக் கொண்டிருந்த போது தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். அப்போது 2 கறவை பசுக்களும் கர்த்தருடைய பெட்டி இருக்கிற வண்டியை பெத்சிமேஸ் ஊருக்கு நேராக இழுத்துக் கொண்டு வந்தது. அப்போது பெத்சிமேசின் ஊரார் கர்த்தருடைய பெட்டியை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் பெத்சிமேசின் மனுஷர் இப்போது கர்த்தருடைய பெட்டி தங்கள் ஊரை விட்டு போனதற்காக சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தருடைய பெட்டி தங்கள் ஊருக்கு வந்தபோது பெத்சிமேசின் ஊராருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அந்த பெட்டி அவர்கள் ஊரை விட்டு புறப்பட்டு போனபோது அவர்கள் அதிகமாய் சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தருடைய பெட்டி பெத்சிமேஸ் ஊராருக்கு மத்தியில் இருப்பது அவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் பெத்சிமேசின் மனுஷரோ கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாய் இருக்கும் உடன்படிக்கை பெட்டியை பரிசுத்தம் பண்ணவில்லை. பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் அவர்களை அடித்தார். தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பெத்சிமேஸ் மனுஷர் மீது வந்ததற்கு அவர்களுடைய பாவமும் மீறுதலுமே காரணம். ஆனால் பெத்சிமேசின் மனுஷரோ தாங்கள் அனுபவிக்கும் வேதனைக்கு தங்கள் மீது குற்றம் சொல்லாமல் கர்த்தருடைய பெட்டியின் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். கீரியாத் யாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஒருவேளை கீரியாத் யாரீமில் உள்ள வீடுகளில் அபினதாபின் வீடு பெரிய வீடாக இருந்திருக்கலாம். அவருடைய வீடு ஒரு பெரிய வீட்டின் மீது கட்டியிருக்கலாம். கர்த்தருடைய பெட்டி உயர்வான ஸ்தலத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்து கீரியாத் யாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை யாருடைய வீட்டிலும் கொண்டு வந்து வைக்கவில்லை. அதை வெட்ட வெளியிலே வைத்தார்கள். யோசுவாவின் நிலத்தில் உள்ள ஒரு பெரிய கல்லின் மேல் கர்த்தருடைய பெட்டியை வைத்தார்கள். வெட்ட வெளியில் இருந்த கர்த்தருடைய பெட்டி இப்போது ஒரு வீட்டிற்குள் வைக்கப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு நல்ல வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவார்.
ஒரு சிலர் கர்த்தருடைய பெட்டிக்கு இடம் கொடுக்கவில்லை என்றாலும் வேறு சிலர் அந்த பெட்டிக்கு இடம் கொடுக்கும் வண்ணமாக கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தில் ஏவுவார். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருப்பார்கள். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி இப்போது கீரியாத் யாரிமிலே அபினதாபின் வீட்டிலே இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தாலும் ஒரு சாதாரண வீட்டில் இருந்தாலும் அந்த பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாகவே இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி ஒரு சாதாரண வீட்டில் இருந்தாலும் அவருடைய மகிமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. கீரியாத் யாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி ஒருவனை நியமிக்கிறார்கள். அவர்கள் அபினதாபின் குமாரனாகிய எலெயாசாரை கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் தகப்பனாரை பரிசுத்தம் பண்ணாமல் அவருடைய குமாரனை பரிசுத்தம் பண்ணுகிறார்கள். அபினதாப் வயது முதிர்ந்த கிழவனாயிருக்கிறார். அவரால் கர்த்தருடைய பெட்டியை காக்க முடியாது, கர்த்தருக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஆகையினால் கீரியாத் யாரீமின் மனுஷர் வாலிபனான எலெயாசாரை கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி பரிசுத்தம் பண்ணுகிறார்கள். எலெயாசாருக்கு முக்கியமான ஊழிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் கர்த்தருடைய பெட்டியை காவல் காக்க வேண்டும். பெலிஸ்தர் அபினதாபின் வீட்டிற்கு வந்து கர்த்தருடைய பெட்டியை தங்கள் தேசத்திற்கு தூக்கி கொண்டு போய்விடாதவாறு எலெயாசார் பெட்டியை பாதுகாப்பாக காக்க வேண்டும். பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்து சங்காரமானார்கள். அவர்களைப் போல கீரியாத் யாரீமின் மனுஷரும் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்து சங்காரம் ஆகாதபடி எலெயாசார் ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். கீரியாத் யாரீமின் மனுஷர் யாரும் கர்த்தருடைய பெட்டியை தொட்டு விடாதவாறு எலெயாசார் அதை பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய பெட்டி அபினதாபின் வீட்டிலே ஒரு அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. எலெயாசார் அந்த அறையை சுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பெட்டி அவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்திற்கு அடையாளம். கர்த்தர் பரிசுத்தர், அவருடைய பெட்டியும் பரிசுத்தமான இடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் அறையிலே வேறு பொருட்களை போட்டு அதை சாமான்கள் வைக்கும் அறையைப் போல பயன்படுத்தி விடக்கூடாது. அந்த அறையிலே குப்பைகளை போட்டு குவித்து விடக்கூடாது. அந்த அறை முழுவதும் சுத்தமா இருக்க வேண்டும். அதை சுத்தப்படுத்துவது எலெயாசாரின் ஊழியம். எலெயாசார் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல. இவர் ஆரோனின் வம்சத்தில் பிறந்தவரும் அல்ல. இவர் கீரியாத் யாரீம் ஊரிலே உள்ள இஸ்ரவேலரில் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர். கர்த்தருடைய பெட்டி அபினதாவின் வீட்டில் இருக்கும்போது பக்தியுள்ள இஸ்ரவேலர் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கர்த்தரை ஆராதிக்க வருவார்கள். அப்போது அபினதாப் அங்கே இருந்து ஆராதனையில் உதவி செய்ய வேண்டும். இதற்காகவே கீரியாத் யாரீமின் மனுஷர் அபினதாபின் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். மோசையின் பிரமாணத்தின்படி ஆரோனின் குடும்பத்தாரும் லேவியரும் மாத்திரமே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தி இருப்பது மோசையின் பிரமாணத்திற்கு விரோதமானது. ஆனாலும் இங்கே உள்ள சூழ்நிலையில் ஊழியத்திற்கு பரிசுத்தப்படுத்தி இருப்பது தவறான காரியமோ கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிற காரியமோ அல்ல. கர்த்தர் எலெயாசாரின் ஊழியத்தை அங்கீகரிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் சீலோவில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட வேண்டும். ஆனால் கர்த்தருடைய பெட்டி சீலாவுக்கு போகாமல் கீரியாத் யாரீமிலேயே பல வருஷமாய் இருக்கிறது. கர்த்தர் சீலோவை நியாயம் தீர்க்கிறார். சீலோ அழிந்து போகிறது. நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால் என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். எரேமியா 7:12-14 வரை. கீரியாத் யாரீம் சீலோவுக்கு அருகாமையில் இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கீரியாத் யாரீமிலிருந்து சீலோவுக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் ஜனங்கள் மனப்பூர்வமாய் ஒத்துழைத்து கர்த்தருடைய பெட்டியை சீலோவுக்கு கொண்டு போக வேண்டும். ஆனால் இக்காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாரை வழிநடத்துவதற்கு ஆவிக்குரிய தலைவர் ஒருவரும் இல்லை. சீலோவிலே ஆசாரியாய் இருந்த ஏலியும் மரித்து போனார். அவருடைய 2 குமாரரும் யுத்தத்திலே ஒரே நாளில் செத்து போனார்கள்.
அதன் பின்பு சாமுவேலின் ஊழியத்தை பற்றியும் சிறிது காலத்திற்கு ஒன்றும் சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆவிக்குரிய காரியங்களில் வழிநடத்துவதற்கு ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருக்கிறது. 20 வருஷம் அங்கேயே இருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டியானது 40 வருஷங்களாக கர்த்தருடைய ஆலயத்தில் ஸ்தாபிக்கப்படாமல் ஆலயத்திற்கு வெளியிலே இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் பெலிஸ்தருக்கு கீழ் 20 வருஷம் அடிமையாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு பல உபத்திரவங்கள் வந்திருக்க வேண்டும். ஆகையினால் அவர்கள் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இக்காலத்தில் சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியில் ஊழியம் செய்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரையும் நியாயம் விசாரித்து ஆளுகை செய்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர சாமுவேல் ஒரு முயற்சியும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் கர்த்தருக்கு பயப்படும் பயமும் இல்லை, அவர்களுடைய ஜீவியத்தில் பரிசுத்தமும் இல்லை என்பதற்கு இந்த சம்பவம் அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அதற்குரிய பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்காமல் கர்த்தருடைய ஊழியத்தை புறக்கணித்து விடுகிறார்கள். இதன் நிமித்தமாக கர்த்தர் இஸ்ரவேலரை தண்டிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் 20 வருஷங்களாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நினைத்து பார்க்கவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய பெட்டி ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்னும் உணர்வும் அவர்களிடத்தில் இல்லை. 20 வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அதன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஸ்தாபிக்கப்படாமல் இருக்கிறதே என்று வேதனைப்படுகிறார்கள். செப்தூஜின் பதிப்பில் இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் 20 வருஷங்களாக கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படவில்லை. கர்த்தருடைய பெட்டி அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு அடையாளம். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய பெட்டி இல்லாததினால் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமும் இல்லாதிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே பலிபீடம் இருக்கிறது, ஆனால் உடன்படிக்கை பெட்டி இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் பாவ நிவாரண நாளை எவ்வாறு அனுசரிக்க வேண்டுமோ அவ்வாறு அவர்களால் அனுசரிக்க முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் சீலோவில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்திற்கு வந்து கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமான உடன்படிக்கை பெட்டி இல்லாமலேயே சடங்காச்சாரமான ஆராதனைகளை செய்கிறார்கள். கர்த்தர் தங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டாரா என்பது கூட தெரியாமல் இஸ்ரவேல் ஜனத்தார் புறம்பான சடங்காச்சாரங்களை செய்து அதிலே திருப்தி அடைகிறார்கள். சீலோவிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இல்லாதது இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஆரம்பத்தில் பெரிய குறையாக தெரியவில்லை. ஆனால் சில வருஷங்கள் சென்ற பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தார் உடன்படிக்கை பெட்டியின் முக்கியத்துவத்தை உணர்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சாமுவேலின் பிரசங்கத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் தொடப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய மனதில் வல்லமையாய் கிரியை செய்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருமே தங்கள் பாவங்களை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே பாவ மன்னிப்புக்காக அழுது புலம்புகிறார்கள். இஸ்ரவேல் தேசம் எங்கும் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய இருதயத்திலே உண்மையான மனம் திரும்புதல் உண்டாயிற்று. அவர்கள் கர்த்தரை நோக்கி புலம்பும் போது தங்களுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். தங்களுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் தேவைப்படுகிறது என்பதை இஸ்ரவேல் குடும்பத்தார் உணர்கிறார்கள். அவர்கள் அதற்காக கர்த்தருக்கு முன்பாக அழுது புலம்புகிறார்கள். சீலோவிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்து தங்கள் இருதயத்தில் பெருமைப்பட்டார்கள். இப்போதோ அவர்களுடைய பெருமை அவர்களை விட்டு நீங்கிற்று. அவர்களுடைய மனதிலே தாழ்மை உண்டாயிற்று. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டியை நினைத்து அழுது புலம்புகிறார்கள்.
அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாகச் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளிச் செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரீம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றிப்போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான்.